பாலர் பாடசாலை மாணவ மாணவிகள் பங்கேற்றிய வரவேற்பு நடனம் சிறப்பாக இடம்பெற்று நிறைவேற்றியிருக்கிறது. நிகழ்வில் அடுத்து ஒரு உரை இடம்பெற இருக்கிறது. அந்த உரையினை வழங்குவதற்காக அன்போடு நான் அழைப்பது போர்ட் ஆஃப் டைரக்டர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்நேஷனல் affairs எம்என் முகமது நலீம் அவர்களை අන්බෝடு වඩේ කලින් ඊළඟට ආරාධිත අමුත්තාගේ කතාවයි තිබෙන්නේ. මේ කතාව පවත්වීම සඳහා අපි ගෞරවයෙන් ආරාධනා කරනවා Board of Director IHR GM Central Province Project and International Affairs Mr. MN Muhammad Nalim. சமாதான நீதவான் ஆல் சிலோன் மோர் அசோசியேஷன் பிரசிடென்ட் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ டாக்டர் மோஃபிக் அவர்களே, அதே போன்று எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட போர்ட் ஆஃப் டைரக்டர் மிஸ்டர் ரோஹான் ராஜ் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்ட டைரக்டர் மயூரன் அவர்களே, கொலம்பிலிருந்து இங்கு வரை வந்திருக்கும் டைரக்டர் இன்டர்நேஷனல் அல்ஹாஜ் கமாலின் சஹாபின் ஹஜர் அவர்களே மற்றும் ஏனைய எங்களுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஃபஸ்லான் அவர்களே, அதே போன்று இந்த பள்ளியுடைய நிர்வாகிகளே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் கனவான்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், ஐபோவன், வணக்கம், குட் மார்னிங். இன்று கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற ஒரு துடிப்பொருளில் இலங்கை பூராகவும் நாம் எமது இந்த செயல் திட்டத்தை வழி நடத்தி கொண்டு செல்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு இதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பவர் சகோதரர் மோஃபிக் அவர்கள். நாம் வெவ்வேறு திசைகளில் இருந்து ஒன்று கூடி இந்த நிக்கவட்டான என்ற ஊரை வந்தடைந்துள்ளோம். அந்த வகையில் நாம் தனித்தனியாக எடுத்தால், உதாரணமாக நான் மாத்தளையில் இருந்து வந்திருக்கிறேன், மிஸ்டர் ரோஹான்ராஜ் திருவண்ணாமலை, அதே போன்று எங்களுடைய மிஸ்டர் மயூரன் திருவண்ணாமலை மாவட்டம், அல்ஹாஜ் சஹாபின் ஹாஜியார் கொழும்பு, இது போன்று பல பிரதேசங்களில் இருந்து வந்திருக்கிறோம். இந்த நிக்கவட்டானைக்கு நாங்கள் தனித்தனியாக எடுத்தால் நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு தேங்காய் தும்பு மாதிரி தும்பு, நாங்கள்லாம் ஒரு தும்பு. நான் மாத்தளையிலிருந்து வந்தா நான் ஒரு தும்பு, எங்களோட சஹாபினாஜா தனி எடுத்து அவர் ஒரு தும்பு. ஆனா இந்த தும்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கயிற்றாக நாம் இன்று நிக்கவட்டானையில் உணர்ந்து நிறுத்தியிருக்கிறார் சகோதரர் மைபிக்காரர். தும்பால் ஒன்றுமே செய்ய முடியாது. தும்பால் வெறுமனே காது கொடைய மட்டும்தான் முடியும். ஆனால் கயிற்றால் காட்டில் உள்ள யானையையும் கட்ட முடியும். அந்த கயிற்றுக்குரிய பலன்தான் ஒற்றுமை. அந்த வகையில் இங்கு சகல இன மதத்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இது ஒரு வெறுமனே ஒரு நலத்திட்டம் மட்டுமல்ல, சமூக ஒற்றுமைக்கான ஒரு திட்டம். ඒ කියන්නේ මේ අවස්ථාවට පෙමිණ සිටින සියලුම ආරාධිත අමුත්තන්ගෙන් මම පොඩි ඉල්ලීමක් කරනවා. මම කිව්වේ අපි තනියෙන් ගත්තොත් අපි ඔක්කොම පොල් කැන්දක් කියන්නේ කන හරන්න ගන්නවා අපි. ඒ කියන්නේ මේ පොල් කැන්ද අපි එකතු කරලා ගත්තොත් කඹයක්. මේ කඹෙන් පොල් කැන්දෙන් කරන්න බැරි වැඩ කඹෙන් කරන්න පුළුවන්. මේ කඹය තමයි අපි අද මේ අවස්ථාවට අරන් ඇවිල්ලා තියෙන්නේ. මේ කඹයකින් අපි ලොකු වැඩසටහනක් අපි කරන්න යනවා. ඒකට සියලුම අපි ಜಾති ભેදයෙන් තොර අපේ ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය සංසදයේ කිසිම ಜಾති ભેදයකින් තොර සියලු සමාජිකයන් සියලුම ಜಾති එකහ කරගෙන මේ වැඩසටහන අපි ඉදිරියට කරගෙන යනවා. ඒ වගේම මේ ගමේ අපි ධනවතුන්ගෙන් අපි තාමත් බැගෑවැස්වීමෙන් ඉල්ලා සිටිනවා. ඔබතුමාලත් අපිත් එක්ක අත්වල බැඳෙන්න. ඔබතුමාලත් අපිත් එක්ක
මේ ගමනට ඉදිරියට එන්න. මොනවද අධ්‍යාපනයට අත දෙමු කියන්නේ? සමාජය අපි සාමාන්‍යයෙන් ගොඩනැගිය යුත්තේ ගොඩනැගිලි විතරක් නෙවෙයි. සමාජය ගොඩනගන්න පුළුවන් අධ්‍යාපනයෙන් පමණයි. අධ්‍යාපනයෙන් තොර සමාජයක් නැහැ. ඒ අධ්‍යාපනය තමයි අපි මේ සමාජයට දීගෙන යන්නේ. ඊළඟ પરම්පරාව නුගත් પરම්පරාවක් නොව උගත් પરම්පරාවක් කරන්න. නුගත් પરම්පරාව තුර උගත් પરම්පරාවක් කරන්නට ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය සංසදයේ අපි ලංකාව පුරාම අපි වැඩසටහන් කරගෙන යනවා. ඒ වැඩසටහනේ කොටසක් තමයි අද මේක කරන්නේ. ඒ වගේම අපි විශේෂ ස්තුතියක් පුද කළ යුතුයි අපේ මෞෆික් මහත්මයාට. අපි දැන් මාසයකට කලින් අපි සහෝදරයා කිව්වා අපි තාමත් මේ දුෂ්කර ගමනේ මදීනා පාසලට අපි ආරයුම් කරලා තිබ්බා අපේ මෞෆික් සහෝදරයා. ඒකට අපි පැමිණ සිටියා. එම අවස්ථාවේදී අපිට එම පාසලෙන් පොඩි ඉල්ලීමක් ආවා. ඒකට මේ සවුන්ඩ් සිස්ටම් එකක් ලබා දෙන්න කියලා. ඒ වෙලාවට අපි විශේෂයෙන් ස්තුති කරන්න වෙනවා. අපේ අල්හාජ් ශාසිම් නැතිතුමා මගෙන් ඇහුවා ඔක කීයක් වෙයිද? විනාඩි 5යි. කීයක් වෙයිද? අපි ඇහුවා මෞෆික් සහෝදරයාගෙන්. එයා කිව්වා ලක්ෂ 2කමාරක විතර ගණක් වෙයි කියලා. ශාසිම් නැතිතුමා කිව්වා අපි ඒක කරලා දෙමු. මොනවද? යටිදර පහසුකම් නැතුව කිසිම පාසලක් ගොඩනගන්න බෑ. යටිදර පහසුකම් කියන්නේ මේ දැන් කාලෙට ඔබින යටිදර පහසුකම්. අපි හිතන්නේ අපේ නමට බිල්ඩිමක් හදලා දාපු ගමන් නැත්නම් පාරවල් හදපු ගමන් වැට පාසල වටේ පාසලේ ඉඩම බේර ගන්න වැට ගහපු ගමන් මෙවුවා තමයි අපේ යටිදර පහසුකම්. නෑ. අධ්‍යාපනයට අවශ්‍ය වෙන යටිදර පහසුකම් අපි ලබා දී යුතුයි. එම වැඩසටහනට අපි සතියකින් වැඩ කාලයකින් අපි එම නිම කරලා දීලා ඒක විවෘත කිරීමේ අවස්ථාවට අපි පැමිණ වෙලාවේ මෞෆික් මහත්මයා පොඩි ආරාධනාවක් කළා. මේ නලින් සහෝදරයා මේ වගේ පෙරපාසලක් තියෙනවා. ඒ පෙරපාසලටත් ගිහිලා යමු. එම අවස්ථාවේදී අපි මෙතනට පැමිණියුවා. ඒ වෙලාවේ අධ්‍යක්ෂකන් මණ්ඩලයේ අපිට ඇවිල්ලා කිව්වා මේ වගේ ළමුන්ට මේ වගේ උපකරණ අවශ්‍ය වෙලා තියෙනවා. ඔබතුමාලා මේකට සහයෝගය දෙන්න කියලා. හැබැයි අපි මේ ගොඩක් වැඩ කරගෙන යන නිසා මේ වගේ කෙටි කාලයක් තුළ මේක කරන්න පුළුවන්ද කියලා අපිට පොඩි සැකයක් තිබ්බා. හැබැයි බාර දුන්නේ කාටද? අභියෝගයේ ජය ගන්න පුළුවන් පුද්ගලයාට. අභියෝගයේ දෙන්න ඕනේ අභියෝගයේ බාර ගන්න පුද්ගලයාට. මග හැරෙන පුද්ගලයාට නෙවෙයි. අභියෝගයේ බාරගත්ත මෞෆික් මහත්මයා කතා කරා සියලු දෙනාට මට කතා කරලා කිව්වා නනි මහත්තයා මේ ප්‍රශ්නයක් මේ ඕපන් එකක් තියෙනවා අපි අනිවාර්යෙන් යන්න ඕනේ ඒක උත්සවයක් දෙන්න. අපිත් ටිකක් බැලුවා මේ මොනවද මේ එකපාරට උනේ කියලා. මොනවද මාසයක් නෑ. ඒ වගේ අපි අපේ අතරේ තෝරගන්න ඕනේ සමාජයට වැඩ කරන මිනිස්සු. ඒ සමාජයට අපි අඳුර ගන්න ඕනේ. අපි තුල අඳුර ගන්න ඕනේ අපි සමාජයට වැඩ කරන මිනිස්සු කවුද? ඒ வகைම අපි உங்களுக்கு நான் சிங்களத்திலே பேசிட்டேன். என்னன்னு சொன்னா எங்களுடைய சகோதரர் மௌஃபிக் அவர்களுடைய இந்த பணி வந்து செம்மனே மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டு செல்கிறது. எங்களுடைய வகுப்பாசிரியர் சொன்னது போல் இதற்கு பிறகு இந்த நிக்கவட்டானைக்கு ஒரு மாற்றம் ஏற்படலாம். அந்த வகையில் நாம் தவறவிட்ட சில விடயங்களை அவர் இன்று ஆரம்பித்துள்ளார். என்ன என்று சொன்னால் இந்த ஊருக்கு சேவை செய்தவர்கள் இருப்பார்கள், எங்களுடைய முன்னோர்கள் இருப்பார்கள். இவர்களை நாம் கண்ணியப்படுத்த மறந்து விட்டோம். ஒரு ஊருடைய பின்னடைவு மூத்தவர்களை கண்ணியப்படுத்தாது. என்றுமே நாம் நிர்வாகிகளுக்கு கட்டுப்பட வேண்டும், பாடசாலைக்கு கட்டுப்பட வேண்டும், ஊருடைய எங்களுடைய முன்னோர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அந்த கட்டுப்பட்டு அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தால் எங்களுடைய வளர்ச்சி சும்மா ரொக்கெட் மாதிரி போயிடும். நான் கண்ட ஒரு மாணவர் ரொக்கெட் செஞ்சு கொண்டு வந்து வச்சிருந்தாரு. சும்மா ரொக்கெட் மாதிரி போயிடும் ஒரு உதாரணமாக. அதனால நாங்க எங்கட பங்களிப்பு என்ன, நாங்க எந்தில பங்களிக்க போறோம். பங்களிப்பு என்பது வேல்யூ அல்ல, பொறுமதி அல்ல. பொறுமதி மட்டும் பணத்தால் செய்வது மட்டுமில்ல பங்களிப்பு. ஒருத்தரை தூண்டுதல் ஊக்குவிப்பது பங்களிப்பு தான். அந்த வகையில் எங்களுடைய
சகோதரர் மௌஃபிக் அவர்கள் திருமணியாக செய்து கொண்டு வருகிறார். அதற்கு உறுதுணையாக எங்களுடைய சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியுடைய பணிப்பாளர்கள், எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சகலரும் இதற்கு ஒத்துழைத்து செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள். எனவே நாம் இங்கு வந்திருக்கும் சகல எங்களுடைய அனைவரிடமும் நான் ஒரு வினயமாக ஒரு விடயத்தை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒன்றாவது நாம் ஊர் ஒத்துமையாக இருக்க வேண்டும், ஊருக்குள் பிளவுபட்டுக் கொள்ளக்கூடாது. இப்ப அந்த வகையில் நாம் இன்னொரு சிறுவர் பாடசாலை ஒன்றுக்கு அழைப்பு வந்துள்ளது. சகோதரர் மௌஃபிக் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அந்த நாங்கள் இன்றே அதற்கு செல்வோம். இன்று எங்களுக்கு உதவி செய்வது நாளை இல்லை, நாங்கள் நாளை என்றதை தள்ளி போட்டுல உதவிட்டு வந்துட்டு அது இன்றைக்கு செய்வோம். இந்த ப்ரோக்ராமை முடிக்கிறோம். சகோதரர் மௌஃபிக் அவர்களே அதுக்கும் போறோம், இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் போறோம், அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்வோம். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உதவி செய்வதை ஒரு பழக்க வழக்கமாக வச்சுக் கொள்ளுங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது போதையாக மாறிவிடும். உதவி செய்வது போதையாக மாறிவிடும். அந்த போதையை நிறுத்த முடியாது. உதவி செஞ்சு பாருங்க. நாங்க உதவி செஞ்சு பார்ப்போம். இன்றைக்கு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு தெரியாது. மிச்ச பேருக்கு உதவி செய்ய ஆசை இருக்குது. ஆசை இருந்தாலும் அது செய்யற வழிமுறைகள் தெரியாது. அந்த வழிமுறைகளை வழிநடத்தி கொண்டு செல்வது தான் சர்வதேச மனித உரிமையுடைய உலகளாவிய பணி. இது யாருமே இந்த இதுல பணம் எடுத்து ஒரு தொழில் செய்பவர்கள் அல்ல. இது முழுமனே ஒரு என்ஜிஓ மாதிரி. இது சமூக சேவை. அதனால் இந்த ஊருடைய தனவந்தர்களையும் நாம் அன்புடன் அழைக்கிறோம். எங்களோடு கைகூறுங்கள், எங்களோடு கைகூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தில் சொர்க்கத்தை காட்டும். இந்த உலகத்தில் சொர்க்கத்தை காட்டும். சமூக சேவை என்ற பணியில உங்களுக்கு நாங்க சொர்க்கத்தை காட்டுறோம். இதுக்கு நாங்க உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம். என்னன்னு சொன்னா, நீங்க சமூக சேவையை செஞ்சிட்டு தேவையுடைய மக்கள் அதனுடைய தேவையை பெறும் போது அவர்களுடைய முகத்திலே அந்த சந்தோஷத்தை நீங்க ஒரு தைலம் கூட கண்ணால கண்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களை நிறுத்த முடியாது. உங்களை நிறுத்த முடியாது. நீங்க அவங்களோட சந்தோஷத்தை அவங்களோட கண்ணில் கண்டுட்டீங்க, அதுக்கு பிறகு நிறுத்த முடியாது. එමනිසා මෙම අවස්ථාවට අපේ සහෝදර ආගම් කට්ටියක් නියෝජනය කරන හින්දා මම කියන්නේ ඔබතුමාලටත් අපේ ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය සංසදයේ මෙවන් සත්කාර අවස්ථාවට ඔයගොල්ලන් අපිත් එක්ක සහභාගී වෙන්න. මොනවද මේවා තාමත් ලොකු වැඩසටහනක්. ලංකාව පුරා අපි මේක කරගෙන යනවා. ඒ වගේම අපි සහෝදර ෆස්ලාන් මැතිතුමා මේ දවස් ටිකේ තාමත් දුෂ්කර ගමක් වෙච්ච හපුතලෙ පැත්තේ පාරක් නැහැ යන්න. පාරක් නැහැ. ගොඩාක් දුර පයින් ගිහිල්ලා ඒ ළමයින්ට අධ්‍යාපනය මොනවද අපිට ඇසට් එකක්. ඒ කියන්නේ අපි ළමයින්ට එකතු කරලා තියෙනනේ දේපොළ නෙමෙයි. මෙවුවා දේපොළ තව එක්කෙනෙකුට සූරන් යන්න පුළුවන්. තව එක්කෙනෙකුට හොරකම් කරගෙන යන්න පුළුවන්. දේපොළ වල. ඒ දේපොළ හින්දා ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්. සමහර විට ජීවිතත් අහිමි වෙන්න පුළුවන්. නමුත් ඔයගොල්ලන් දෙන්න පුළුවන් හොඳම වටිනාකම අධ්‍යාපනය. අධ්‍යාපනය කාගෙන්වත් උදුර ගන්න බෑ. අධ්‍යාපනය කියන්නේ ඔයගොල්ලන්ගේ ළමයින්ට දෙන ඉතාමත් උගත් මේ ඔයගොල්ලන්ගේ දේපොළක්. දීලා බලන්න. අපි එන්න. ඔයගොල්ලන්ට උදව් කරන්න අපි එන්න. අපි ඔයාලා අමතන්න. ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය සංසදයේ ලංකාව පුරා අපි නියෝජනය කරා. ලංකාව පුරාක් නෙවෙයි ජාත්‍යන්තරත් නියෝජනය කරනවා. මෙතෙන්ට පැමිණලා සිටින්නේ ලංකාවේ නියෝජනය කරන නියෝජිතයෝ පමණක් නොවේ. ජාත්‍යන්තරත් නියෝජනය කරගෙන තමයි මේ අවස්ථාවට ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය සංසදයේ අධ්‍යක්ෂකවරු මෙතෙන්ට පැමිණලා තියෙනවා. අද නිකවටාන කියන මේ ගම ලංකාවේ සිටියේ තිබ්බට අද මාධ්‍ය හරහා ජාත්‍යන්තරයටත් මේ ගම යනවාද? ඔයගොල්ලන්ව අපි ජාත්‍යන්තරයටත් ගෙනියනවා. එම නිසා මෙතෙන්ට පැමිණ සිටින සියලු දෙනාට මගේ ස්තුතිය පුද කරමි. මේ කර්තව්‍ය අපිට සාර්ථකව නිම කර ගැනීමට අපිට උදව් කරපු ඒ මහත්තුරුන්ටත් ඒගොල්ලන්ගේ පෞල් සමාජිකයන්ටත් යහපත් ජීවිතයක් ගත කිරීමට දේවයන් වහන්සේ ඒගොල්ලන්ට උදව් කර යුතුයි. ඒ වගේම
எங்களுக்கு இந்த இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எங்களுக்கு உதவி செய்த எங்களுடைய உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த சேவையை சகோதரர் மௌபிக் அவர்கள் மிகவும் முன்னின்று பல இன்னல்களுக்கு மத்தியில் சிறப்பாக செய்து முடித்துள்ளார். சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியுடைய குழும பணிப்பாளர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ற வகையிலும் எங்களுடைய சென்ட்ரல் ப்ரொவைன்ஸ் ப்ரொஜெக்ஷன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பொறுப்பாளர் என்ற வகையிலும் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. අධ්‍යාපනය අපගේ ජීවිතයේ සාර්ථක කරගැනීමට බොහෝ මාර්ග අපිට අවශ්‍යයි. ඒ එක මාර්ගයක් මෙම ජාත්‍යන්තර මානව හිමිකම් ගෝලීය මෙහෙයුමේ මෙතෙන් සිටින මෙම නිලධාරීන් විවෘත කර දෙනවා ලෙස අපි ගෞරවයෙන් ඔබ සියලු දෙනා අතර ප්‍රකාශ කරන්නට කැමැතියි. විශේෂයෙන්ම මෙම මහතුරුත් සමග අත්වල් බැඳගන්නේ අපේ සහෝදර, අපේ ගමේ අපේත් එක්ක ඉන්න නිලධාරියෙක්. අපේ හිටපු කලිවිල ප්‍රාදේශීය සභා මන්ත්‍රී වෙනෙක්, ඒ වගේම සමාජ සේවක යම් ගණනාවක් තිබෙනවා. එතුමාගෙන කියනවා නම් කල වේලාවල් මදි. නැවතත් ඔබගේ උණුසුමත් ප්‍රසන්නාදයක් මෙම නිලධාරීත් සමග අපේ ආඩම්බරයෙන් කියනවා මෞපික් මැතිතුමාට ගෝ අත්පසන්නාද ලබා දෙන්න. එනම් ඊළඟට තිබෙන්නේ